இசை. இசை என்பது ஒழுங்கு செய்யப்பட்ட கட்டுப்படுத்தப்பட்ட அழகு ஒலியாகும். இசை என்ற சொல்லுக்கு இசைய வைப்பது என்பது பொருள். மனிதனையும் மற்ற உயிரினங்களையும் இசைய வைக்கின்ற பணிய வைக்கின்ற ஒரு அருஞ்சாதனமாக இசை விளங்குகின்றது. இசையை சிரவண கலை என்று அழைப்பார்கள். சங்கீதம் என்பது செவிக்கு இன்பம் தரும் தொனி, அதாவது ஒலியாகும். இதனை வடமொழியில் நாதம் என்று சொல்வர். இசை இன்று பல்வேறு பயன்களை தருகின்றது. தற்போது படித்தவர் முதல் பாமரர் வரை இசை பரவி நிற்கின்றது. இன்று இணையத்தில் அன்றாடம் பார்க்கப்படும் காணொளிகளில் 20% இசை சம்பந்தமானதாகவே பார்க்கப்படுகின்றது. அந்த வகையில் இதில் TTR ஊடகம் பெருமையுடன் வழங்கிக் கொண்டிருக்கும் சங்கீத கலாகீர்த்தி ஜூனியர் இசை போட்டியின் அரையிறுதி சுற்றில் இன்று நாங்கள் இணைந்திருக்கின்றோம். இதில் TTR ஊடகம் பெருமையுடன் வழங்கிக் கொண்டிருக்கும் சங்கீத கலாகீர்த்தி ஜூனியர் இசை போட்டியின் அரையிறுதி சுற்று. சங்கீத கலாகீர்த்தி ஜூனியர் இசை போட்டியானது தேர்வு சுற்றில் 3 சுற்றுகளாக 10 நாட்டு போட்டியாளர்களில் 30 போட்டியாளர்களுக்கிடையே நடைபெற்றது. முதலாவது சுற்றில் தேவாரம் திருப்புகழ், 2வது சுற்றில் பாரதியார் பாடல், 3வது சுற்றில் தமிழ் கீர்த்தனை போன்றவற்றை பாடி போட்டியாளர்கள் அரையிறுதி சுற்றுக்கு தேர்வாகி இருக்கின்றார்கள். 30 போட்டியாளர்களிலும் இருந்து 10 போட்டியாளர்கள் அரையிறுதி சுற்றில் தகுதி பெற்றவர்களாக இன்று போட்டியிட வந்துள்ளார்கள். அரை இறுதி சுற்றில் இன்று பிரான்ஸ், ஜெர்மனி, இலங்கை, சுவிட்சர்லாந்து இந்த 4 நாடுகளிலும் இருந்து போட்டியாளர்கள் போட்டியிட வந்துள்ளார்கள். அவர்கள் முறையே பிரான்சில் இருந்து பிரசன்னா பிரதீக்ஷா, ஜெர்மனியில் இருந்து ஜொகேனா கீதன், இலங்கையில் இருந்து வாணிமுகுந்தன் மோஷிகீரன், சுவிட்சர்லாந்து நாட்டில் இருந்து ஆதித்தன் நடராஜா. இன்றைய அரையிறுதி சுற்றில் போட்டியாளர்களை நடுவம் செய்வதற்காக ஜெர்மனியில் இருந்து இசையாசிரியாக கடமையாற்றிக் கொண்டிருக்கும் இசை கலைமணி சங்கீத கலா வித்தகர் திருமதி சுகன்யா சுதாகரன் அவர்களும், லண்டன் நாட்டில் இருந்து இசை ஆசிரியாக கடமையாற்றிக் கொண்டிருக்கும் சங்கீத கலாவித்தகர் கான கலாதர திருமதி காஞ்சனா சிவகுமாரன் அவர்களும் இன்று எம்மோடு நடுவர்களாக இணைந்திருக்கின்றார்கள். சரி, வாருங்கள் நேயர்களே, போட்டியாளர்களையும் நடுவர்களையும் நேயர்களாகிய உங்களையும் அழைத்துக் கொண்டு நேரடியாக நாங்கள் போட்டிக்குள் செல்வோம். சங்கீத கலாகீர்த்தி ஜூனியர் இசை போட்டியின் அரையிறுதி சுற்றில் இன்று போட்டியாளர்கள் பதம் எனும் உருப்படியை பாட வந்திருக்கின்றார்கள். அந்த வகையில் முதலாவது போட்டியாளராக பிரான்ஸ் நாட்டிலிருந்து பிரசன்னா பிரதீக்ஷா அவர்களை அழைக்கின்றோம். வணக்கம், எனது பெயர் பிரசன்னா பிரதீக்ஷா. நான் இந்த அரையிறுதி சுற்றில் பங்கு பெற்றதுக்கு சந்தோஷமாக உள்ளேன். இப்பொழுது நான் மாயங்குழல் இசை என்ற பதத்தை படிக்கப் போகின்றேன். மாயங்குழல் இசையில் மயங்கி விட்டேனடி, மாயங்குழல் இசையில் மயங்கி விட்டேனடி, மாயங்குழல் இசையில் மயங்கி விட்டேனடி, போயவரை கூட்டி வாடி புண்ணிய முண்டடி, மாயங்குழல் இசையில் மயங்கி விட்டேனடி,
படி சா மரி ரி சா சனி நி பரி ம மரி சனி பரி சா நி ப ம சரி ம படி சமாயன் குலலிசையில் மயங்கி விட்டேனடி போயவரை கூட்டி வாடி புண்ணிய முண்டடி மாமாயன் குலலிசையில் மயங்கி விட்டேனடி காற்றில் மிதந்து வரும் கானம் மோக கனலில் காற்றில் மிதந்து வரும் கானம் மோக கனலில் ஊற்றும் நீ போடவே உள்ள முருகுடடி ஊற்றும் நீ போடவே உள்ள முருகுடடி மாற்று மருந்தடியே மாற்று மருந்தடியின் மேலுமே பிரிந்தான் மாற்று மருந்தடியின் மேலுமை பிரிந்தான் தோற்று உலகம் என்று துறை வர சொல்லடி தோற்று உலகம் என்று துறை வர சொல்லடி சாணி சரி சனி சனி பணி சா சனி பமரி ம பணி சரி ரி சா பணி நி ம ப சரி ரி சா பணி நி ம ப பரி ம பணி மரி சனி பரி சனி பம சனி பமரி சரி ம பணி ச மரி ரி சா சனி பரி ம பணி மரி சனி பரி சனி பம சரி ம பணி சமாயன் குலலிசையில் மயங்கி விட்டேனடி மயங்கி விட்டேனடி மயங்கி விட்டேனடி பிரசன்னா பிரதீக்ஷா மிக அழகான ஒரு பதத்தினை பாடியிருக்கின்றார். சரி, வாருங்கள் நேயர்களே, பிரசன்னா பிரதீக்ஷா எப்படி பாடியிருக்கின்றார் என்று எமது இரு நடுவர்களும் என்ன சொல்கின்றார்கள் என்பதனையும் அவருக்கான 2 கேள்விகள் என்ன என்பதனையும் பார்ப்போம். வணக்கம் பிரசன்னா பிரதீஷா. இந்த பதம் மிக அழகாக தெளிவான உச்சரிப்போட பாடியிருந்தீங்க. சுருதி சுத்தமாக இருந்தது. நல்ல சங்கதிகள் வடிவாக விழுந்தது. சில இடங்களில் கொஞ்சம் சுருதி போன மாதிரி இருந்தது. மற்றபடி ஓவராலாக இது ஒரு நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ். உங்களுக்கான கேள்வி, இந்த பதம் என்ன ராகத்தில் இருக்குது, என்ன தாளத்தில் இருக்குது? இந்த பதம் ராகம் ஹம்ச தாளத்திலும் தாளம் ஆதி தாளத்திலும் அமைந்துள்ளது. வணக்கம் பிரதீக்ஷா, ரொம்ப அழகாக பாடியிருக்கிறீர்கள். சிறப்பு, நல்ல குரல் வளம், சுருதி சுத்தமாக இருக்கின்றது. அழகாக பாடியிருக்கிறீர்கள். தொடர்ந்தும் நீங்கள் இந்த இசைக்கலையை கற்று சிறந்து விளங்குறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். பிரசன்னா பிரதீக்ஷாவை தொடர்ந்து இலங்கையில் இருந்து வாணிமுகுந்தன் மோஷிகீரன் இதோ இணைகின்றார். வணக்கம், நான் வாணிமுகுந்தன் மோஷிகீரன். நான் கண்டநாள் முதலாய் என்ற பதத்தை பாட உள்ளேன். கண்ட நாள் முதலா கண்ட நாள் முதலாய் காதல் கண்ட நாள் முதலாய் காதல் பெருகுதடி கண்ட நாள் முதலாய் காதல் பெருகுதடி கையினில் வேல் பிடித்த கருணை சிவ பாலனை கண்ட நாள் முதலாய் காதல் பெருகுதடி
கையினில் வேல் பிடித்த கருணை சிவ பாலனை கண்ட நாள் முதலாய் காதல் பெருகோதடி வண்டிசை பாடுமழில் வசந்த பூங்காவில் வண்டிசை பாடுமழில் வசந்த பூங்காவில் வந்து சுகம் தந்த கந்தனேயன் காந்தனை வண்டிசை பாடுமழில் வசந்த பூங்காவில் வந்து சுகம் தந்த கந்தனேயன் காந்தனை கண்ட நாள் முதலாய் காதல் பெருகோதடி கையினில் வேல் பிடித்த கருணை சிவ பாலனை கண்ட நாள் முதலாய் காதல் பெருகோதடி நீலமயில் தன்னை நெஞ்சமும் மறக்கவில்லை நீலமயில் தன்னை நெஞ்சமும் மறக்கவில்லை நேசமுடன் கலந்த பாசமும் மறையவில்லை நீலமயில் தன்னை நெஞ்சமும் மறக்கவில்லை நேசமுடன் கலந்த பாசமும் மறையவில்லை கோலக்குமாரன் மனக்கோயிலில் நிறைந்து விட்டான் முருகா குமரா அழகா கோலக்குமாரன் மனக்கோயிலில் நிறைந்து விட்டான் குறுநகை தனை காட்டி நறுமலர் சூட்டி விட்டான் கோலக்குமாரன் மனக்கோயிலில் நிறைந்து விட்டான் குறுநகை தனை காட்டி நறுமலர் சூட்டி விட்டான் கண்ட நாள் முதலாய் காதல் பெருகோதடி கையினில் வேல் பிடித்த கருணை சிவ பாலனை கண்ட நாள் முதலாய் காதல் பெருகோதடி நன்றி. மோஷிகீரன் கண்டநாள் முதலாய் என்ற அழகான ஒரு பதத்தினை பாடியிருக்கின்றார். இதோ அவர் பாடியது பற்றிய கருத்துக்களோடு அவருக்கான கேள்விகளுடனும் நமது இரு நடுவர்களும். வணக்கம் மோசிகீரன். வாழ்த்துக்கள். நல்ல குரல் வளம். கண்ட நாள் முதலா எனக்கு மிகவும் பிடித்த ஒரு பாடல். நிறைய பேர் நிறைய விதமாக பாடி நான் கேட்டிருக்கிறேன். நிறைய சங்கதிகளை நான் கேட்டிருக்கிறேன். நீங்கள் பாடும்போது அதுவும் ஒரு வித்தியாசமாக இருக்கின்றது. உங்கள் குரலில் உங்களோட வயசுக்கும் உங்களோட குரல் வளம் சின்ன சின்ன புது புது சங்கதிகள் எல்லாம் பாடியிருந்தீங்க. நல்லா இருந்தது, சிறப்பு. நீங்கள் தொடர்ந்து வாழ்க்கையில் நல்ல ஒரு இசைக்கலைஞராக வந்து விளங்குறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த பாடல் எந்த ராகத்தில் அமைந்துள்ளது? இந்த பாடல் யாரால் பாடப்பட்டது? மதுபந்தி. என்ன சிறந்தது? வணக்கம் மோஷிகீரன். கண்ட நாள் முதலா பதம் மிக அருமையாக பாடியிருந்தீங்க. எனக்கு பிடித்த ஒரு ராகம் அது வந்து இந்த பதமும் மிகவும் பிடிக்கும். அதுவும் நீங்கள் பாடக்கில் சில இடங்கள் வந்து வண்டினம் பாடி வரும் கோலக்குமரன் கோயிலன் ரைந்து விட்டான் எல்லாம் அந்த வரிகள் எல்லாம் நல்ல அழகாக விழுந்தது. சரியான அந்த உணர்ச்சிகளை அப்படியே உணர்ச்சி பூர்வமாக பாடினீங்க. கேட்க மிக அருமையாக இருந்தது. நீங்கள் இன்னும் மென்மேலும் நல்ல நுட்பங்களை எல்லாம் படிக்க சங்கீதத்தில் வளர்ந்து வளர எனது வாழ்த்துக்கள். நன்றி. இதில் TNTR ஊடகம் பெருமையுடன் வழங்கிக் கொண்டிருக்கும் சங்கீத கலாகீர்த்தி ஜூனியர் இசை போட்டியின் அரை இறுதிச் சுற்று
அரையிறுதிச் சுற்றில் 3வது போட்டியாளராக எம்மோடு இணைகின்றார் ஜெர்மனி நாட்டிலிருந்து ஜொகைனா கீதர். வணக்கம், எனது பேர் யோகினா கீதர். நான் இந்த போட்டியில் பங்கு பெற்றுவதில் மகிழ்ச்சி அடைகிறேன். வருவேன் வருவேன் என்று வாக்குறுதி அளித்த வடிவேலன் வருவாரோடி. வருவேன் வருவேன் என்று வாக்குறுதி அளித்த வடிவேலன் வருவாரோடி. சகியே 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 தருவேன் தருவேன் இன்பம் தையலே. தருவேன் தருவேன் இன்பம் தையலே ஜீவனென்று. தருவேன் தருவேன் இன்பம் தையலே ஜீவனென்று முருகேசன் சொன்னதெல்லாம் முற்றும் மறந்தரோடி. தருவேன் தருவேன் இன்பம் தையலே ஜீவனென்று முருகேசன் சொன்னதெல்லாம் முற்றும் மறந்தரோடி. தருவேன் தருவேன் இன்பம் தையலே ஜீவனென்று முருகேசன் சொன்னதெல்லாம் முற்றும் மறந்தரோடி. வருவேன் வருவேன் என்று வாக்குறுதி அளித்த வடிவேலன் வருவாரோடி. சகியே வருவேன் வருவேன் என்று வாக்குறுதி அளித்த வடிவேலன் வருவாரோடி. பச்சை மயிலும் என்னை பார்த்து பரிதவிக்க. பச்சை மயிலும் என்னை பார்த்து பரிதவிக்க. பச்சை மயிலும் என்னை பார்த்து பரிதவிக்க. பாங்கியர் பித்தமென்று ஏங்கி சிரி சிரிக்க. பச்சை மயிலும் என்னை பார்த்து பரிதவிக்க. பாங்கியர் பித்தமென்று ஏங்கி சிரி சிரிக்க. இச்சை கொண்டால் எந்தன் இதயம் துடி துடிக்க. இச்சை கொண்டால் எந்தன் இதயம் துடி துடிக்க.
வடிவேலன் வருவாரோடி வடிவேலன் வருவாரோடி. நன்றி. ஜொகைனா கீதனும் மிக இனிமையாக தனது பதத்தினை பாடி சென்றிருக்கின்றார். இதோ அவர் பாடியது பற்றிய கருத்துக்களையும் அவருக்கான கேள்விகளையும் வழங்குவதற்காக எமது நடுவர்கள் திருமதி சுகன்யா சுதாகரன், திருமதி காஞ்சனா சிவகுமாரன். வணக்கம் ஜொஹோனா. வருவேன் வருவேன் என்ற பதம் அழகாக பாடியிருந்தீங்க. சுருதி சுத்தமாக இருந்தது, உச்சரிப்பு தெளிவாக இருந்தது. ஓவராலாக பெருசாக பிள்ளையன்று எதுவும் சொல்லக்கூடிய நிலை இருக்கே இல்லை. அழகான ஒரு ப்ரெசன்டேஷன். உங்களுக்கான கேள்வி, இந்த பதம் எந்த தெய்வத்தின் மேல் பாடப்பட்டது? இதை இயற்றினவர் யார்? முருகன் மீது வீரமணி ஐயர். நன்றி, வணக்கம். வணக்கம் ஜொஹேனா. நல்லா பாடுறீங்கள், கட்டிக்காரி, வாழ்த்துக்கள். அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் சுருதியை நீங்கள் கொஞ்சம் கவனிச்சிங்கன்னா சிறப்பாக இருக்கும். மற்றபடி நல்ல பாடல், அழகான ராகம், மோகன ராகம் நல்லா பாடியிருக்கிறீங்கள், வாழ்த்துக்கள். தொடர்ந்தும் நீங்கள் இசைக்கலைஞராக சிறந்து விளங்குறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இதில் TNTR ஊடகம் பெருமையுடன் வழங்கிக் கொண்டிருக்கும் சங்கீத கலாகீர்த்தி ஜூனியர் இசை போட்டியின் அரையிறுதி சுற்று. இன்றைய அரையிறுதி சுற்று போட்டியில் 4வது போட்டியாளராக ஏமோடு இணைகின்றார் சுவிட்சர்லாந்து நாட்டிலிருந்து ஆதித்தன் நடராஜா. நான் பாடுற பாட்டு தோழி இதென்ன புதுமை. என்னுடைய பேர் ஆதித்த நடராசா. என்னுடைய மாஸ்டரின் பேர் வசந்தன் மாஸ்டர். தோழி இதென்ன புதுமை, தோழி இதென்ன புதுமை, முன் கண்டதில்லை தோழி இதென்ன புதுமை, முன் கண்டதில்லை, சொல்லவும் மனமில்லை, அல்லலோ எல்லை இல்லை, தோழி இதென்ன புதுமை, முன் கண்டதில்லை, சொல்லவும் மனமில்லை, அல்லலோ எல்லை இல்லை, தோழி இதென்ன புதுமை, முன் கண்டதில்லை, சொல்லவும் மனமில்லை, அல்லலோ எல்லை இல்லை, தோழி இதென்ன புதுமை, முன் கண்டதில்லை, சொல்லவும் மனமில்லை, அல்லலோ எல்லை இல்லை, தோழி
கண்டதில்லை சொல்லவும் மனமில்லை அல்லலோ இல்லை இல்லை தோழி இதென்ன புதுமை உணவும் மனமில்லை உணவும் மனமில்லை உருக வருவதில்லை உணவும் மனமில்லை உருக வருவதில்லை என்னமாசிறு துயில் எய்து போதே வருவாள் உணவும் மனமில்லை உருக வருவதில்லை என்னமாசிறு துயில் எய்து போதே வருவாள் கண்ணை திறந்தால் கண்ணை திறந்தால் கருத்தினிலே வருவான் கண்ணை திறந்தால் கருத்தினிலே வருவான் கண்ணை திறந்தால் கருத்தினிலே வருவான் கண்ணை திறந்தால் கருத்தினிலே வருவான் மன்னபதரும் வாழ்மதியும் காயுதே வண்ணபதரும் வாழ்மதியும் காயுதே கண்ணை திறனாலேதல் கருத்தினிலே வருவான் வண்ணபதரும் வாழ்மதியும் காயுதே கண்ணை திறனாலேதல் கருத்தினிலே வருவான் வண்ணபதரும் வாழ்மதியும் காயுதே ஜோலி தென்ன புதுமை முன் கண்டதில்லை சொல்லவும் மனமில்லை அல்லலோ இல்லை இல்லை ஜோலி தென்ன புதுமை ஜோலி தென்ன புதுமை ஜோலி தென்ன புதுமை ஆதித்தன் நடராஜா மிகவும் அழகாக இந்த பதத்தினை பாடி சென்றிருக்கின்றார். இதோ அவர் பாடியது பற்றிய கருத்துக்களையும் அவருக்கான கேள்விகளையும் வழங்குவதற்காக நமது இரு நடுவர்களையும் அழைக்கின்றோம். வணக்கம் ஆதிகன். நல்ல குரல் வளம், வாழ்த்துக்கள். நீங்க பாடும் பொழுது அந்த நீங்க பாடுற விதமா இருக்கட்டும், இருந்து பாடுற விதங்கள் பார்க்கும் பொழுது ஒரு ப்ரொஃபஷனல் சிங்கர் எப்படி பாடிவினமோ அது மாதிரி பாடி இருக்கிறீங்க. குட்டி 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 சங்கதிகள் எல்லாம் ரொம்ப அழகா விழுகுது. கீழே பாடும் பொழுது சரி, மேலே பாடும் பொழுதெல்லாம் இந்த சங்கதிகள்ல எந்த வித வழுக்கலோ எதுவும் இல்லாமல் தெளிவாக சங்கதிகள் எல்லாம் வந்து விழுகுது. நல்ல அழகா பாடி இருக்கிறீங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப நல்லா பிடிச்சுது. தொடர்ந்து நீங்கள் இந்த இசைக்கலை, நீங்களும் இசை உங்களை வேறு ஒரு இடத்துக்கு உங்களை கூட்டி கொண்டு போகும் என்று நான் நினைக்கிறேன். அவ்வளவு அழகா பாடி இருக்கிறீங்கள். நீங்கள் ஒரு சிறந்த இசைக்கலைஞராக எதிர்காலத்தில் விளங்குறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த பாடல் யாரால பாடப்பட்டது? இந்த பாடல் எந்த ராகத்தில் அமைந்துள்ளது? அருணாசலம் பிள்ளை. அருணாசல கவிராஜர் அருணாசலம் பிள்ளையா? அருணாசலம் பிள்ளை. கமாஸ் ராகம். வணக்கம் ஆதித்தன். கமாஸ் ராகப்பதம் தோழி இது என்ன புதுமை அருமையாக பாடியிருந்தீங்க. உங்களோட வயதுக்கு நீங்கள் இந்த பதத்தை எடுத்து ஒரு ப்ரொஃபஷனல் ப்ரெசன்ட் பண்ணுற மாதிரி மிக அழகாக ப்ரெசன்ட் பண்ணியிருந்தீங்க. சங்கதிகள் நல்ல தெளிவாக விழுந்தது. தாளம் சுருதி சுத்தமாக இருந்தது. நீங்கள் இன்னும் நல்ல நல்ல பாட்டுக்களை எடுத்து படித்து சங்கீத நுட்பங்களை படித்து ஒரு நல்ல நிலைக்கு வர்றதுக்கு எனது வாழ்த்துக்கள். நன்றி.
இதில் டிஆர்டிஆர் ஊடகம் பெருமையுடன் வழங்கிக் கொண்டிருக்கும் சங்கீத கலாகீர்த்தி ஜூனியர் இசை போட்டியின் அரையிறுதி சுற்றில் 4 போட்டியாளர்களும் மிக அழகாக பாடி சென்றிருக்கின்றார்கள். இந்த போட்டியாளர்களை எப்படித்தான் இந்த நடுவர்கள் நடுவம் செய்து புள்ளிகளை இடுகின்றார்களோ என்று எனக்கே கொஞ்சம் பயமாகத்தான் இருக்கின்றது. அவ்வளவு அருமையாக இந்த போட்டியாளர்கள் இன்று பாடி சென்றிருக்கின்றார்கள். இந்த போட்டியாளர்களின் அருமையாக பாடி சென்ற இந்த போட்டியாளர்களை தொடர்ந்து அடுத்த வாரம் மிகுதி போட்டியாளர்களும் போட்டியிட வருகின்றார்கள். அதுவரை இன்றைய நடுவம் செய்த எமது நடுவர்களுக்கும் இந்த போட்டியாளர்களை தயாரித்து வழங்கிக் கொண்டிருக்கும் அவர்களது இசை ஆசிரியர்களுக்கும் அவர்களது பெற்றோர்களுக்கும் இதில் டிஆர்டிஆர் ஊடகம் சார்பாகவும் என் சார்பாகவும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் அடுத்த வாரம் மற்றைய அரையிறுதி சுற்று போட்டியாளர்களோடு உங்களை சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறும் நான் ஜெயதர்ஷினி சிவசங்கர். நன்றி, வணக்கம் நேயர்களே.